நடிகர் தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மருமகன். அவருக்கு ரீசென்ட்டா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள், தனுஷ் அவர்கள் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிற அந்த இத பத்தின நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும், தனுஷ் அவர்களும் டிவோர்ஸ் வாங்கி கடந்த 4 வருடங்களா பிரிஞ்சு தான் வாழ்றாங்க. கலைஞரோட 100வது ஃபங்ஷன்ல தனுஷ் அவர்களும், ரஜினிகாந்த் அவர்களும் சந்திச்சு பேசியிருப்பாங்க. தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள விட்டு பிரிந்து வாழ்ந்திருந்தாலும், தனுஷ் அவர்களுக்கும் சரி, ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி, அந்த பேச்சுவார்த்தைகள், அந்த பழக்கவழக்கங்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்குது. ரஜினி சார் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் தனுஷ் அவர்கள் விரைந்து பார்த்துவிட்டு, அவருடைய படத்திற்கு ஃபயர் விட்டு, இப்பவும் அவர் ரசிகராக இருக்காரு. அண்ட் மருமகனாவும் செயல்பட்டு வரார் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த நிலையில தனுஷ் அவர்களுக்கு ரீசென்ட்டா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பர்சனலா தனுஷ் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் ஒரு நலம் விசாரிச்சிருக்காரு. அண்ட் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாரி ஆறுதலாவும் சில வார்த்தைகள பேசியிருக்காரு தனுஷ் அவர்களுக்கு. இந்த ஒரு செய்தி பத்தின அங்க பர்சனலா பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவங்க கூட இருந்தவங்க ஒருத்தவங்க சொல்லி எனக்கு கிடைச்சது. ரஜினிகாந்த் அவர்களும் அண்ட் ஐஸ் ரஜினிகாந்த் அவங்களும் இப்போ அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. தனுஷ் அவர்கள் தனியா இருக்காங்க. பட் அவங்களோட சில்ட்ரன்ஸ 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிவோர்ஸ் அப்படிங்கிறது அஃபிஷியலா கிடைச்சிருந்தாலும், பட் இன்னமும் ரஜினிகாந்த் அவர்கள் மேல தனுஷ் அவர்களுக்கு ஒரு பிரியம் இருக்கிறது. அண்ட் தனுஷ் அவர்கள் மீது ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொள்ள பிரியம் இருக்கிறது. ஓகே. தனுஷ் அவர்கள் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆறுதல் நலம் விசாரிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி.